வீட்டுக்குள்ள புகுந்து நிர்வாணமாக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வேற எங்கேயும் கிடையாது, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல தான் இப்படி ஒரு அவலம் நடக்குது. இந்த பகுதியுடைய மாவட்ட செயலர் யாருன்னா திமுகவோட உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி. இந்த தொகுதியில வருங்கால எம்எல்ஏ நான் தான் சாமாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தி குத்து வீராசாமி சுத்திக்கிட்டு இருக்காரு. இவங்களோட ஏரியால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இவங்களோட ஏரியால நடந்ததுனாலே இவங்க பொறுப்பேற்கணுமான்னு கேட்டா பொறுப்பேற்கணும். ஏன்னா இந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னா திமுகவோட இளைஞரணி அமைப்பாளர் டேஷ் ஜகன், பொறுக்கி ஜகன், முள்ளமாரி ஜகன், எந்த ஜகன் வேணா அவன் பேரை போட்டுக்கோங்க. அந்த ஜகன் எனக்கூடிய ரவுடி பையன் வீடு புகுந்து ஒருத்தரை நிர்வாணமாக்கி பெல்ட்டால் அடிக்கிறான். இதுக்கு எவனாவது இதை பத்தி பேசுறானா? எந்த மீடியாவாவது இதை பத்தி பேசுதா? இது எங்கேயும் வடநாட்டுல நடக்க கிடையாது. தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல வேடசந்தூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் திராணி கிடையாது. அந்த ஜகன் இருக்கான்ல, ரவுடி பைய ஜகன், இவரை தாக்குறது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களையும் தாக்கி இருக்கான். எல்லா இடத்துலயும் வீடியோ கேமரா எடுத்துக்கிட்ட எல்லா இடத்துலயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டினா மட்டும்தான் நீதி கிடைக்குமா? இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கலனா இந்த மாதிரி வேடசந்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. அமைச்சர் சக்கரவாணி இருக்கா அப்படி இல்ல, பேருக்கேத்த மாதிரி இனிப்பா இருப்பா, அப்படி ஈயா மொச்சி தள்ளும், அவராப்பா இப்படி பண்ண போறாருன்னு வக்காலத்து வாங்குவீங்க. அடுத்து இந்த கத்தி குத்து வீராசாமிநாதன் ஏரியால நடந்துச்சு அப்படின்னு கேட்டாலும், அப்பா வீராசாமிநாதன் யாரு தெரியுமாப்பா? அவர் எத்தனை பேருக்கு பினாமியா இருக்காரு தெரியுமாப்பா? அவர் எத்தனை பேருக்கு கிட்டு வாங்கி கொடுக்குறாரு, அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, எத்தனை இடத்துல கோயிலுக்கு எல்லாம் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காருப்பா ஆளுங்களுக்கு. அவராப்பா இப்படி பண்ண போறாருன்னு வக்காலத்து வாங்கிட்டு வருவீங்க. இந்த சம்பவத்துல வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தரை நிர்வாணமாக்கி அடிக்கிறானுங்கன்னா நாளைக்கு இந்த திமுக ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள புகுந்து, குறிப்பா வேடசந்தூர்லயும் ஒட்டஞ்சத்திலையும் வீட்டுக்குள்ள புகுந்து பெண்களை கற்பழிக்க மாட்டாங்கன்னு எவனாவது பாண்டு போட்டு எழுதி தருவீங்களாடா? பாண்டு போட்டு எழுதி தர முடியுமா? இப்பெல்லாம் நடக்காதுப்பா. வீட்டுக்குள்ள புகுந்து கற்பழிக்கலாம் மாட்டாங்க. வீட்டுக்குள்ள புகுந்து அம்மனமாக்கி அடிக்கதான் செய்வாங்க. கற்பழிக்கிறதோட இதுக்கு சின்ன விஷயம் தானே, அடி வாங்கிக்கலாம். திமுக அடிச்சா லட்டு மாதிரி தான் இருக்கும், அதனால அடி வாங்கிக்கலாம். எவனாச்சும் மானகடத்தனமா பேசுறீங்களா? ஏன் காவல்துறை இப்ப வரைக்கும் இந்த ஜகன் மேல நடவடிக்கை எடுக்க கிடையாது? இப்பவும் திண்டுக்கல் மாவட்டத்துடைய சிஎமாக இருக்கக்கூடிய ஆர் சக்கரவாணி சொன்னாதான் எஃப்ஐஆர் போடுவீங்களா? அதான் தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்றுச்சு இல்ல, இப்போச்சு எஃப்ஐஆர் போடு. இந்த கேடு கட்ட திமுக ஆட்சி தான் வேணும்னா இந்த திமுகவுக்கும் குறிப்பா வேடசந்தூர் தொகுதியில வீரா சாமிநாதனுக்கும் ஒட்டஞ்சத்திரத்துல சக்கரவாணிக்கும் ஓட்டு போட்டு நாசமா போங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா என்னதான் சொல்றது, வீட்டுக்குள்ள புகுந்து அம்மனமாக்கி அடிக்கிறாங்க, பொம்பளையில தாக்குறாங்க, எஃப்ஐஆர் போடுற கூட துப்பு இல்லாம இருக்கு. இதை பத்தி யாரும் பேசுறதும் கிடையாது. ஆனா பாஜக இதை பத்தி பேசும்.